நான் நடிகர் சூரி பேசுகிறேன். துல்லிய விளையாட்டு திரைப்படத்தை பேசிகிட்டு இருக்கேன். இந்த படத்தை டாக்டர் வின்சென்ட் செல்வாஸ் இயக்கியிருக்காரு. செல்வாசனுக்கு நிறைய வெற்றி படம் கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் இந்த படம் ஒன்று. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் சாருக்கும் இந்த படத்தை ஆர்பி ஸ்டூடியோஸ் ப்ரொடியூசர் கோவிந்தராஜ் சார் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வாய்ப்பு 2 பேரும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து கேமராமேன் எஸ்கே பூபதி சார், எடிட்டர் விடி விஜயன் சார், டிஎஸ் ஜெயின் சார், கவிஞனா முத்துக்குமார் சார், சார், பெரிய பெரிய சீனியர்ஸ் டெக்னீஷியன் இருக்காங்க. உங்களோட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணிக்கின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு யுவராஜ் முதல் படம் அவருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு புது நாயகன் மாதிரி இல்லை, நிறைய படம் வந்தவங்க நாயகனாக வச்சிருந்தாரு. ஒரு நட்பா ஜாலியாக அந்த படம் பண்ணோம். அதேமாதிரி சந்திராயன், ஜேபி சார், எல்லாத்தையும் விட பெரிய ஸ்டார் ஜெயபிரகாஷ் சார். ஸோ அவங்களோட சேர்ந்து நடத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வளர்த்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்த்தணும். நீங்கள் அந்த படத்தை ஓட வைக்கணும். பத்திரிகை, மீடியா, வானொலி எல்லாரும் ஆசீர்வாதம். எல்லாரும் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். ஓகே, Hi Malay viewers. My name is Deepthi Nambiar and I am playing Yamuna in Tuli Velayadu. Yamuna's character is, she has a lot of attitude and she's really, she doesn't care about anybody around her. She's very happy-go-lucky, very cute, and she's gutsy also. So she's a very contemporary girl. And about this movie, it's a situational comedy, and we are in a very we are acting very, we are very serious, but what is happening with us is very comic. So this kind of a genre has not come out for a long time. This movie is not based on dialogue comedy. It is what is happening with us is comic. You will really enjoy seeing the movie, and you will get your money's worth. When you are spending $1,000 with your family, when you go out, you are spending $1,000 for a film. I'm sure that if you go on a Sunday, your Sunday will be totally entertained and your Sunday will be absolutely enjoyable if you go for this movie. So I hope that you will catch Tuli Velayadu in the theater and hope to see you in the movie. Bye. Thank you. மாலைமலர்.com நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் யுவராஜ். துள்ளி விளையாடு படத்தோட ஹீரோ நான். எனக்கு ஆக்டிங் இந்த ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னா அது வந்து வின்சென்ட் செல்வாஸ் சார் தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யாராக இருந்தாலும் வந்து கேமரா முன்னாடி நிற்கும் போது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயத்தை வந்து போக்குன்னு வந்து வின்சென்ட் செல்வாஸ் சார் தான். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ஃபேமிலி சீன் ஒன்று, ஒரு சென்டிமெண்ட்டான சீனு. முன்னாடி வந்து ஒரு டைலாக் கொடுத்துட்டாரு. நாளைக்கு எடுக்க போறோம்னா இன்றைக்கே கொடுத்துட்டு வந்து டைலாக்கை அப்படியே படிச்சுப்பாரு அப்படின்னு சொன்னார். நானும் படிச்சு பார்த்து இந்த சீன் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம், டைலாக் மட்டும் பார்த்தியா, சரி ஓகே நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. மறுநாள் வந்து கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைம்லேயே போய் கேட்குறேன், எப்படி சார் இந்த சீன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. அப்படியே பயந்துக்கிட்டே என்ன எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரியாமல் அவரும் பார்த்தா எல்லா டெக்னீஷியன் எல்லாரையுமே வந்து என் டீமை வந்து கொஞ்சம் 5 minutes வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணார். இந்த மாதிரி இப்படி நடிக்கணும், ஒரு சீனை வந்து நல்லா உள் டெப்த் வாங்கிட்டு அந்த டைலாக் வந்து மனசுக்குள்ளே இருக்கணும், பட் ஆனால் வந்து டைலாக் வரக்கூடாது, அந்த டைலாக் எல்லாம் வந்து ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்குவிச்சு ஒரு பூஸ்ட் கொடுத்து இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி டைலாக் வராமல் அந்த ஃபேஸ்லேயே ரியாக்ஷன் காமிக்கணும் அந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த இதுவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தவனே எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி டேரக்டரும் நல்லா இருக்குன்னு சொன்னார். இப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணி மூவ் பண்ணி என்கிட்டேருந்து ஆக்டிங் எல்லாமே வாங்கினார். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவா சார். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்குமே சூப்பராக வந்திருக்கு. 2 குத்து சாங்கு, ஒரு மெலோடி, ஒரு ஃபேண்டஸியான சாங். இந்த 4 சாங்குமே சூப்பராக, நீங்களே கேட்டிங்கன்னா திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு நம்ம ஸ்ரீகாந்த் சார். படத்தை பொறுத்த வரைக்கும் மெயினாக சொல்லி ஆனுங்க, பாகிஸ்தான் பார்டருங்க. அதாவது நாங்கள் எடுத்த ஷூட்டிங் இடத்துக்கும் அந்த பாகிஸ்தான் பார்டருக்கும் ஒரு 60-70 கிலோமீட்டர் தாங்க. நாங்கள் எடுத்த ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருப்போம். அடிக்கடி வந்து டிப்பாக்கி எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஹிந்தியில் பேசிட்டு போகிறாங்க. எங்களுக்கு என்ன பயம், இது என்ன அந்த மாதிரி ஒரு சாங், அந்த இடத்துல சாங் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று மேட்டர் எடுத்தோம், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பயந்த இடத்துல வந்து ரொம்ப செம்ம லொகேஷன், ரொம்ப சூப்பர் லொகேஷன், ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கு படம்.
இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணோம். அதுக்கப்புறம் மதுரைக்கு போனோம். மதுரைக்கு அப்புறம் வந்து நம்ம ராஜஸ்தான் போயிட்டு வந்தோம். ராஜஸ்தான்ல வந்து எப்போ நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா நம்ம தான் இங்க தான் பார்த்துருக்கோம். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, மொச்ச குழம்புலாம் நம்ம இங்க பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் கேள்விப்பட்டாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. ஏன்னா அங்க வந்து 3 வேளையும் சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க. ஆனா சப்பாத்தி வந்து ஹெல்த்தான ஃபுட்டு, அது நமக்கு தெரியல. ஆனா என்னன்னா அவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு சாப்பிட்டாலும் ஹெல்த்தா சாப்பிட்றாங்க. நம்ம வந்து ருசியா சாப்பிட்றோம். சாப்பாடு வந்து நம்ம நல்லா ருசியா சாப்பிட்றோம், நல்லா சூப்பரா சாப்பிட்றோம். நம்ம வேற அதான் கஷ்டப்பட்டு நல்லா நடிச்சோம், ஒர்க் பண்ணது நல்லபடியா முடிஞ்சிருக்கு, ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சரி, நாங்கள் வந்து துள்ளி விளையாடுன்னு ஒரு படம் தயாரிக்கணும்னு குழந்தை கேட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த படம் தயாரிக்கிறோம். அதுக்கு வந்து டைரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா, டைரக்ஷன், மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா, கேமராமேன் வந்து எஸ்கே பூபதி, அதில் வந்து பிரகாஷ்ராஜ், ஜேபி, சென்ராயன், சூரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. அது இந்த படம் வந்து முடிஞ்சிடுது. இந்த வீக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸில் இருக்கு. அது பாட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த ஒரு பாட்டு வந்து மிஸ்கின் பாடியிருக்காரு. அது மாதிரி நல்ல பெரிய இதாக நல்ல படம் இது. இது ஒரு ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, நல்லாயிருக்கும். இது நீங்கள் வந்து இந்த படம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு எங்களுக்கு ஆதரவு தரணும்னு நாங்கள் உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். தேட்டரில் வந்து படம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் எல்லாரும் ஆதரவு கொடுக்க உங்களை கேட்டுக்கிறேன். மலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் கோவிந்தராஜன். நான் ஆர்பி ஸ்டுடியோஸோட ப்ரொடியூசர் பேசுகிறேன். துள்ளி விளையாட இந்த படம், இந்த படத்தோட டேரக்டர் வந்து வின்சென்ட் செல்வா சார். அவர் மிகப்பெரிய நல்ல டெக்னீஷியன். அவர் இந்த படத்தை வந்து நல்லபடியாக விஷுவலைசேஷன், கேரக்டரைசேஷன் எல்லாமே மேக்கிங் ஸ்டைல், ஸ்க்ரீன் பிளே, அவுட் எல்லாம் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மெயின் கேரக்டர் வந்து பிரகாஷ் ராஜ் சார் அண்ட் ஜேபி சார். அவங்க 2 பேரோட ரோல் வந்து மிகப்பெரிய ரோல் இந்த படத்தில். இந்த படத்தில் வந்து பேஸ் பண்ணி வந்து ஹீரோயிசம் சப்ஜெக்ட்னு பார்க்குற ஒரு த்ரில்லர் கலந்த காமெடி. அது இந்த படத்தில் இன்னொரு கேரக்டர் வந்து யுவராஜ் என்ற ஹீரோ பண்ணியிருக்காரு. சூரிய சார், சென்ட்ராயன் சார், அவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. சூரிய, சென்ட்ராயன், யுவராஜ் இவங்க 3 பேர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரம். இளைஞர்கள் இவங்க ஊரில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இளைஞர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண வேண்டிய விஷயம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ண போகிறன்ற வாழ்க்கையில் திக்கு திண்டாடி கொண்டு இருந்துட்டு அவங்க லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறான்ற விஷயம் தான் இந்த படம். நான் தான் வின்சென்ட் செல்வா டைரக்டர் பேசுகிறேன். பிரிமுடன், ஹிரண்யன், யூத், ஜித்தன், பெருமாள் பண்ண டைரக்டர் தான். இப்போ நான் பண்ற படம் வந்து பாத்தீங்கன்னா துள்ளி விளையாடுன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ துள்ளி விளையாடு பத்தி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. என்ன சார் நீங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ணிக்கிறீங்க, என்ன நியூ ஃபேஸ் வச்சு பண்றீங்களா, ஏன் நியூ ஃபேஸ் ப்ளஸ் இந்த படம் என்ன ஸ்பெஷல் நிறைய பேர் கேட்டாங்க. ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, இதோட பேக் ட்ராப் கதை தான் உண்மையிலே ஸ்பெஷல். அப்படின்னா எல்லா படத்துலையும் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னாங்க எல்லாரும். இல்லை அது பேக் உங்களுக்கு தெரிய படம் பார்க்கும்போதே தெரியாது இந்த எதுக்காக அந்த ஒரு நியூ ஃபேஸ் நாங்கள் நியூ ஃபேஸில் ஹீரோ நியூ ஃபேஸ் வச்சு பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா அவங்க நடிக்கணும் அந்த படத்தை, அப்படிதான் நல்லா வித்தியாசமான மற்றவங்களாம் பண்ணால் ரெகுலராக இருக்கும் அப்படின்ட்டு பண்ண விஷயம். 2வது இந்த படத்தை வந்து நான் கதை சொல்லும்போது ப்ரொடியூசர்கிட்ட சொல்லும் போது என்னன்னாக்கா, நான் வந்து என் மைண்டில் வந்து பிரகாஷ் ராஜ் மைண்டில் வச்சுட்டு இந்த கதையை நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஹீரோ சென்ட்ராயன், பரோட்டா சரி 3 பேரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். யாரு அந்த கேரக்டர், இன்னொரு கேரக்டர் நீங்கள் சார் நீங்கள் பிரகாஷ் ராஜ் சொல்லியிருந்தீங்களா சார்? என்ன சார் பிரகாஷ் ராஜ் சார்? பிரகாஷ் ராஜ் எப்படி சார்? நான் சொன்ன கதைக்கு சொல்லும் போது சொன்னேன் இல்லை பிரகாஷ் இல்லை சார் அவர் தான் சார் நடிக்கும். ஏன் சார் நீங்கள் சொல்றீங்க? நீ சொன்னதுனால அவரே ஏறிச்சு சார் அப்படின்னு. இப்போ எனக்கு அவர் தான் ஏறிச்சு, ஆனால் ஒரு டேட் வந்து அவ்வளோ சீரம் வாங்க முடியாது. நீங்கள் சொல்லிட்டு உடனே ஷூட்டிங் போகிறோடு சரின்ட்டு நாங்கள் போய் பிரகாஷ் ராஜை பார்த்தோம். டேய் என்னண்ணா எனக்கு ரொம்ப வாழப்படன்றது இதில் ரொம்ப க்ளோஸ், என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறேன். நான்லாம் பெரியல வரணும் ரொம்ப ஆசைப்பட்டு என்னோட இன்ஸ்டியூட் காலத்துலேருந்து வரலாம். ஏன்னா நானும் கேமராமேன் இந்த படத்தை கேமரா பூபதிலாம் கிளாஸ்மேட்டு சொன்னார். இப்போ உடனே எப்படி செல்வா நான் பண்ணுறது அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் தான் வரணும் அப்படின்னா. வெயிட் பண்ண 8 மாதம் அப்படின்னாரு. சார் ஒரு காமெடியெல்லாம் சொல்ல சீரியஸாக, ஏன்னா அவருக்கு அவ்வளோ படம் இருந்தது நல்லா தெரியும். அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறது இருந்தது. வெயிட் பண்ணுறேன் சார், நீங்கள் 8 மாதம் வெயிட் பண்ணோம். ஒரு நாள் அவர் தான் கூப்பிட்டார் மேனேஜர், சாருக்கு பார்க்கணுன்னு கூப்பிட்றாருன்னு. அவருக்கே என்னன்னாக்கா அவர் 8 மாதம் சொன்னார், அதுக்கு முன்னாடியே வந்து 6 மாதம் நினைக்கிறேன் கரெக்டாக. அது முன்னாடியே எங்களுக்கு கூப்பிட்டாரு.
என்ன பண்ணணும் நினைப்போம் சார், நடிக்கணும். எங்கடா ஷூட்டிங், எப்படா போகலாம் அப்படின்னாரு. அதுதான் அவர் கேட்ட ஒரு விஷயம். காஸ்டியூம் கொடுத்தா பார்த்தவொன்னே அங்கே என்னுடைய காஸ்டியூமர் கூட அனுப்பிச்சி விட்டு செல்வாங்க. அந்த காஸ்டியூம் பார்த்தவொன்னே ஓகேண்ணா அந்த காஸ்டியூம் வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, சார் என்ன சார் இந்த காஸ்டியூம் இப்படி சார் ஒத்துக்கிட்டாரா, ஏன் என்ன அப்படின்னு. இல்லை சார்கிட்ட திருப்பி ஒத்துட்டா கேள்வி கேட்டு, ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் படம் பார்க்கும்போதே தெரியும் அந்த காஸ்டியூம் வந்து ரொம்ப ஒரு பட்டு வேட்டியில் கலர்ஃபுல்லாக வருவார் சார் பிரகாஷ் ராஜ். ரொம்ப ரசித்து நடிச்சிருக்காரு அந்த படம். பார்த்தீங்கன்னா அவங்க நல்லா தெரியாது. ஒரு வில்லன்னா வந்து ஒரு சீரியஸாக இருக்கிற வில்லன் மாரி ஒரு காமெடியாக சீரியஸாக எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடாது. த்ரூ அவுட் காமெடியாக தான் இருக்கும். ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். சாங் பேஸ் பண்ணி சாங் பாடிக்கிட்டே இருப்பார் எனி டைம். ஸோ ஒரு ஜாலி மியூசிக் இல்லை அவர் கேரக்டரைசேஷன். அவர் இந்த எடிட்டிங்ல எல்லாம் பார்த்து சொன்னாங்க, சார் எக்ஸலண்டாக பண்ணிக்கிறார் பிரகாஷ் ராஜ் அப்படின்னாரு. இவ்வளோ நேரம் வந்து மாலை மலர் நேயர்கள் வந்து என்னோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த படத்தை வந்து தியேட்டரோட ஜாலியாக சந்தோஷமாக போய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதுலேருந்து 6லேருந்து 60 வரைன்ற மாதிரி எல்லாரும் சேர்ந்து கூட தியேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய படம் இது. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், ஜாலியாக படம் பார்ப்பாங்க. எப்படி ஜித்தன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி இருந்தது, அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு நல்ல ஃபேண்டசி இருக்குது, த்ரில்லர் காமெடியாக வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ.